காலை வெளிச்சம் பொழிந்த அழகான கிராமம், பசுமையான வயல்கள். அந்த அமைதியில் பெரியவர் தனது வெள்ளை குதிரைக்கு உணவளித்து ரசித்தான். ஒருநாள் சில ஊர் மக்கள் வந்து, இந்த குதிரையை எங்களுக்கு விற்கலாமே என்றனர். பெரியவர் புன்னகையுடன் தலையசைத்தான். பிள்ளே. அடுத்த நாள் குதிரை காணவில்லை. ஊர் மக்கள் அதிர்ச்சியடைந்து, இது மோசமான குறி என்றனர். ஆனால் பெரியவர் அமைதியாக, காலம்தான் சொல்லும் என்றான். சில நாட்களில் குதிரை திரும்பி வந்தது, 10 காட்டுக் குதிரைகளுடன். மக்கள் மகிழ்ச்சியில் கைகொட்டி குதித்தனர். நல்ல அதிர்ஷ்டம் பெரியவருக்கு என்று சொல்லினர். ஆனால் பெரியவர் மீண்டும் சொன்னான், காலம்தான் சொல்லும். ஒருநாள் பெரியவரின் மகன் அந்த குதிரைகளை பழக்கிக் கொண்டிருந்தான். திடீரென்று விழுந்து கால் முறிந்தது. மக்கள் வருத்தத்துடன், இது கேடான விஷயம் என்றனர். பெரியவர் மீண்டும் அமைதியாக, காலம்தான் சொல்லும் என்றான். சில நாட்களில் அரச சிப்பாய்கள் ஊருக்கு வந்தனர். எல்லா இளைஞர்களையும் யுத்தத்திற்காக அழைத்துச் சென்றனர். ஆனால் பெரியவரின் மகன் காலில் காயம் இருப்பதால் வீட்டிலேயே இருந்தான். மக்கள் திரும்பி வந்து பெரியவரிடம், உனது குதிரை, உன் மகன் எதுவும் துரதிர்ஷ்டம் இல்லே, நல்லதுதான் என்றனர். பெரியவர் அமைதியாக புன்னகைத்தான். அந்த கிராமம் மாலை சூரியன் பொழியும் பொன்னிற ஒளியில் மிளிர்ந்தது. ஒவ்வொன்றும் ஒரு காரணத்துக்காக நடக்கிறது. பொறுமைதான் வாழ்க்கையின் ரகசியம்.